ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மயிலாட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சசிகுமார் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டிலேயே மிகவும் பணம் வாய்ந்த ஒரு பணக்காரர், அவங்களுக்கு ஒரு கிட்னி ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உடனே இந்த கிட்னி இருந்தால் தான் அவங்க அதிக நாட்கள் உயிர் வாழ முடியும். அதற்காக கிட்னி தேடிட்டு இருக்காங்க. யாரோடைய கிட்னியுமே செட் ஆகலை. கடைசியாக நம்ம ஹீரோ சசிகுமார் அவங்களுடைய கிட்னி செட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே ஏஜெண்ட் மூலிமா சசிகுமார் எப்படியாவது இந்த கிட்னியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜெண்ட் சசிகுமாரை அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக அப்படியே கேன்வாஸ் பண்ணுறாப்புல. இப்போ இறுதியில் சசிகுமார்கிட்ட கிட்னி வாங்கினாங்களா இல்லையா, இறுதியில் சசிகுமாரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சசிகுமாரோட ஆக்டிங் தாங்க செம்மையாக வெகுளித்தனமாக நடிச்சிருக்காரு. நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அவருடைய கேரக்டர் நல்லா கெத்தாக எழுதியிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்பவுமே சசிகுமார் அவங்க ராவா நடிக்கிறதுல கில்லாடியான ஒரு நடிகர். அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நிறையா கேரக்டர்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாவே இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விசுவல் எஃபெக்ட் நல்ல ஒரு விசுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. ஏன்னா உடம்புல அந்த கிட்னிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது, அது எப்படியெல்லாம் காசாக்கப்படுது, காசுக்காக என்னெல்லாம் மக்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெடிசன் பார்த்தாவே படம் என்னதான் அப்படி அப்படின்ட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு சுவாரஸ்யமான சீன்ஸாக ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ்லாம் எடுத்துருக்கலாம். பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல லேக் அடிக்கிற மாதிரியே தோணுது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.